அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு சொந்தங்களே, எல்லோரும் சூப்பராகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. என் தாய் தந்தையரை குருவை வணங்கி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பிரச்சனையை எப்படி வாய்ப்பாக மாற்றுவது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை வாய்ப்பாக மாற்றி வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்பதை பற்றி ஒரு கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுமே தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போனால் பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, இல்லை சமுதாயத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்புறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பட்டதாரி இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்காம தினந்தோறும் புலம்பிக்கிட்டே இருந்தார், வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்து அவருக்கு திடீர்னு ஒரு ஆசிரியர் பயிற்சி, ஒரு நியூஸ் கலெக்டர் பார்த்தீங்கன்னா செய்தி சேகரிப்பாளராக ஒரு வேலை கிடைச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை செய்தி சேகரிக்கிறதுக்காக அவருக்கு வந்து வேலை கிடச்சிது. உடனே அது சந்தோஷமாக அவர் வந்து வீட்டுக்கு போகிறார். உடனே மறுநாள் வந்து வேலையில் போய் வேலை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக ஒரு பயபக்தியோடு கிளம்பி வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகக்குள்ள அவருடைய பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து சுதந்திர தினம், அதனால் சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து ஒரு துறைமுகத்துக்கு போங்க, போய் அங்கே அந்த காலத்து போர்க்கப்பல் ஒன்று இருக்குது, அங்கே வந்து சுதந்திர தினம் நடக்க போகுது, அங்கே போய் என்ன நடக்குதுன்னு செய்தி சேகரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, முதல் வேலையாக சொல்கிறாரு. சரி, உடனே இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து கேட்டுக்கிட்டு உடனே வந்து அங்கே நியூஸ் சேகரிக்கிறதுக்காக அங்கே வந்து துறைமுகத்துக்கு போகிறார். துறைமுகத்தில் போய் பார்க்கல என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இருக்கிற அந்த கப்பல், அந்த காலத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு போர்க்கப்பலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அதில் தான் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அந்த கப்பலில் வந்து ஒரு பெரிய ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ளே வந்து அந்த கப்பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாச்சு, தண்ணிக்குள்ளேயே முழுகிடுச்சு. முழுகின உடனே இவருக்கு எப்படி செய்தி சேகரிக்கிறதுன்னு தெரியாமல் வந்து உக்காந்து அவர் வந்து தலையில் கையை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு இருந்தார். உடனே வந்து அவரோட வேலை பார்க்குற ஒரு சக செய்தி சேகரிப்பாளருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கல. எனக்கு முதல்ல வந்து ஒரு வேலை, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அதை எப்படியாவது நான் சந்தோஷமாக போய் அதை அந்த செய்தியை சேகரித்து நான் வந்து பேர் வாங்கணும்னு பார்த்தேன். ஆனால் அங்கே போன இடத்துல அந்த கப்பல் வந்து தண்ணியில் முழுகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பிரச்சனையை சொன்ன உடனே, இந்த பிரச்சனையை தானடா, இதனால தானே உனக்கு வந்து இந்த கப்பல் முழுகிடுச்சு அப்படின்னு சொல்கிற நியூஸ் தானே எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு தலைப்பு செய்தியாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உடனே அந்த சக செய்தி சேகரிப்பாளர் வந்து உடனே ஓடி போய் அதுக்கான ஒரு செய்திகள்லாம் சேகரித்து அவர் வந்து பத்திரிக்கையில் கொண்டு போய் போடுறாங்க. அதனால வந்து அவர் வந்து அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிறாரு. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு வந்திருக்கு, ஆனால் அவர் என்ன பார்த்துருக்காரு, அந்த வாய்ப்பை வந்து ஒரு பிரச்சனையாக பார்த்ததுனால அவரால் அந்த வாய்ப்பை சரியாக உபயோகப்படுத்த முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதில் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு யோகி வந்து ஒரு ஊருக்குள்ளே போயிட்டுருக்காரு. அந்த ஊர் எல்லையில் வந்து ஒரு காடு இருக்குது, அந்த காட்டு வழியாக போகிறார். போகிறதுக்கு முன்னாடி அங்கே விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விறகு வெட்டி வந்து, அந்த காட்டு வழியாக போகாதீங்க, காட்டுக்குள்ளே வந்து ஒரு ராட்சசி இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மாரி இருக்கா, அவள் வந்து என்ன பண்ணுறான்னா காட்டுக்குள்ளே போகிறவங்களெல்லாம் அடித்து கொன்று அவங்களுடைய மாமிசத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த விரல்களை எல்லாம் வெட்டி அவள் வந்து மாலையாக போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இது வரலையும் கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் 1000 பேர்கிட்ட போயிருக்காங்க உள்ள, அவங்கள எல்லாம் சாப்பிட்டுட்டா. அதனால் வந்து நீங்கள் யாரும் காட்டுக்குள்ளே போகாதீங்க, போனீங்கன்னா யோகியாக இருந்தாலும் பார்க்க மாட்டா அப்படின்னு வந்து அந்த யோகிக்கிட்ட அந்த விறகு வெட்டி சொல்கிறார். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே, இந்த ஊர் மக்களை எப்படி நம்ம காப்பாற்றுறது, நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது சமாளித்து நம்ம வந்து அந்த ஊர் மக்களை காப்பாற்றணும், அதை காப்பாற்றினோம்னா நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த உயிரை மறந்துக்கிட்டு இவர் போகிறார், துணிச்சலோடு போகிறார். போன உடனே அந்த காட்டுக்குள்ளே அதேமாரி அந்த ராட்சசி என்ன பண்ணுறான்னா, அந்த ஆலமரத்தில் உள்ள கிளையெல்லாம் ஒடிச்சிக்கிட்டு வந்து குதித்து அந்த வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அந்த வழியில் இவரை வந்து கொல்றதுக்காக வந்து நிற்கிறான். உடனே அந்த யோகி சொல்கிறாரு,
நீ வந்து என்னை கொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன், என்னை கொல்லு. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு பலசாலின்னு நீ ஒத்துக்கிறதுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு நீ சரியா ஆன்சர் பண்ணிட்டு அதை நீ நிறைவேத்து, நான் உன்னை பலசாலின்னு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ராட்சசியும் என்னன்னு கேட்குறாங்க. உடனே வந்து இவர் கேட்குறாரு, இந்த ஆலமரத்தில் உள்ள கிளைய வந்து நீ ஒடிச்சு இப்போ கீழே போட்டிருக்க. இந்த கிளைய வந்து நீ எடுத்து இந்த மரத்தில் ஒட்ட வச்சிரு. உனக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருந்ததுன்னா அதை நிறைவேற்று. என்னை நிறைவேற்றிட்டு என்னை வந்து கொன்னுட்டு என்னுடைய மாமிசத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். கேட்ட உடனே இந்த ராட்சசி கொஞ்சம் யோசிக்கிறா. இந்த மரத்தை வந்து உடைக்கிறது வந்து சுலபம் அப்படின்னா அழிக்கிறது வந்து சுலபம். ஆனால் அதை ஆக்குறது, அதை வந்து ஒட்ட வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி அவளோட தோல்வியை ஒப்புக்கொண்டுக்கிட்டு இந்த யோகிக்கு சீடராக மாறினான். இது வந்து உண்மை கதையாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யோகி வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்து ஒரு தைரியத்தோட பிரச்சனையாக பார்க்காம அந்த காட்டுக்குள்ளே போய் அதை சமாளித்து அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அந்த பிரச்சனையை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், இல்லை ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு நமக்கு தென்படும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நாம் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனிதராகவும் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும் என்பதை நாம் நம்பலாம். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு பிரச்சனையும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்று ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் உயர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.